ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிபி 350 RS ஹோண்டா. ஸோ நம்ம பையன் வந்து புதுசாக பைக் எடுத்துருந்தான். ஸோ இது வந்து நம்ம பைக்கு. ஸோ பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த பைக் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்து ஹைவேஸில் வந்து ஓட்டி பார்க்கல. ஸோ அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது, க்ரூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக எப்படி இருக்குது. எனக்கு இந்த பைக்கில் பிடிச்சதே வந்து ஒரே விஷயந்தான், 2 விஷயம். ஒன்று வந்து ஹோண்டாவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, செகண்ட் வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தம்பு செம்மையாக இருக்குது. முறுக்கி பார்க்குறியா தங்கம்? ஸோ காய்ஸ் எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து ஐடியலு. இத்தனைக்கும் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே செம்ம சவுண்டு. அவ்வளோதான். ஸோ நம்ம ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நானே இப்போ தான் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஓட்டுறேன். ஃபோன் மச்சான். டன் போலாமா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஹிட்டிங் தி ஹைவே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஹோண்டாவில் பிடிச்சது என்னென்னா அவங்க இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நானும் வந்து 2 ஹோண்டா பைக் வச்சுருக்கேன். டியோ ஒன்று வச்சுருக்கேன், ஸ்கூட்டி, அப்புறம் யூனிகார்ன் வச்சுருக்கேன் 150. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், ரிஃபைன்டு, ஸ்மூத்து. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்து இருக்குது. இந்த மாடல்லலாம் சிபி 350 எல்லா மாடல்ஸும் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. கிளச் ஆக்சஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்துங்க, பட்டர் ஸ்மூத்து. அப்படியே வந்து என்ன சொல்கிறது, இந்த வெண்ணெய் விரண்டு ஓடும்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் இந்த கிளச் ஆக்சஸ்க்கு. கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. டக் டக்கு டக்குன்னு சவுண்டெல்லாம் வரல. என்னோடய பைக்கில் ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஷிஃப்ட்டும் டக்குன்னு சவுண்டு வரும். ஸோ இதில் அந்த சவுண்டெலாம் வரல. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆனால் விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எஃபர்ட்லெஸ்ஸாக க்ரூஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட நான் 100ல் போகிறேன். எஃபர்ட்லெஸ் க்ரூசிங். நல்லா வந்து பைக் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நான் ஒரு லேனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த லேனில் வந்து பைக் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த கிராஸ் வின்ஸு அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணல பைக்கை. நல்ல ஒரு வெயிட் ரேஷியோவில் இருக்குது பைக்கு. பா அரௌண்ட் ஐ எம் க்ரூசிங் அட் 110. அவன் பறந்துட்டான் மீட்டியாரில். ஸோ அவனை பிடிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த க்ரூசர் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு 100-110ல் வி கேன் க்ரூஸ். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா பைக் எல்லா பைக்ஸுமே வந்து தே ஆர் யூஸிங் நிசின் கேலிப்பர்ஸ். பிரேக்ஸ் வந்து நான் பிரெம்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ராயல் என்ஃபீல்டு, ஈவன் பிஎம்டபிள்யூவில் கூட வி வில் கெட் பிரெம்போ. பிரெம்போ அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இல்லை அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிசின் கேலிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொக்ரெசிவாக தான் இருக்குது. அடித்த உடனே வந்து கிறிஸ்பாக இல்லை பைட்டு, அப்படி ப்ரொக்ரெசிவாக தான் வந்து பிரேக்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது இந்த பிரேக்ஸு. பட் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ரோடு வந்து 2,49,000 இந்த பைக்கு, மேட் கலரு. ஸோ ஹோண்டா ஏதோ டெஸ்ட் பண்ணுறாங்க காரெல்லாம். கியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டால் கியர் ரேஷியோவாக இருக்குது. நீங்கள் டப்புன்னு 5 கியர் போட முடியாது. சிட்டிக்குள்ளே வந்துட்டான் டப்புன்னு 5 கியர் நீங்கள் போட முடியாது. இது எப்படின்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 கியர்லேயே ஓட்டலாம். ரொம்ப ரெவ் பண்ணி தான் நீங்கள் வந்து கியர்ஸ் வந்து போடணும். இதே வந்து என்ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கியர் ரேஷியோ, நீங்கள் 5வது கியர்லேயே கூட வந்து ஓட்டலாம். 40 km/h ஸ்பீடில் வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் என்ஃபீல்டில். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரு 40லலாம் வந்து போனீங்கன்னா இடிக்குது.
டக்கு 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 டக்குன்னு கொஞ்சம் இடிக்குது. ஸோ லாங் கியர் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் பிரேக்கர்லாம் நீங்கள் ஏற்றுறீங்கன்னா ஃபஸ்ட் கியர் டவுன் பண்ணி தான் வந்து பண்ணணும் ஹோண்டாவில். 3 செக்மெண்ட்லேயும் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஹோண்டா. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்ட்ரோல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு நீட் பிஹேவியராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு அண்ட் பேட்டரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலு ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அப்புறம் அந்த ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் தருது, பெட்ரோல் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, டைமு. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு லே அவுட்டாக இருக்குது. இதில் வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ தான் அது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அவ்வளோதான் ஸ்பீடோமீட்டரு. பட் ஆனால் லைட்டாக ஒரு வாபிள் வந்து ஃபீல் ஆகுது எனக்கு பைக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போது இந்த க்ரூசர் செக்மெண்ட்ஸு, ராயல் என்ஃபீல்டு, இந்த ஹோண்டா 350 வந்து என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் பர்சன்ஸ்க்கு வந்து சூட் ஆகும்னா, நான் ரொம்ப காமான பர்சன். ரொம்ப நான் ரஷ் பண்ணி மூவ் பண்ண மாட்டேன். நான் இப்போ ஒரு ட்ரைவ் போகிறேன்னா கூட ரொம்ப அட்ரனல் ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன். ரொம்ப நீங்கள் ஒரு காமான பர்சன்னா அப்படியே நம்ம பைக் எடுத்து டெய்லி ஆஃபீஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பைக் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. உங்களுக்கு என்ஃபீல்டு மாதிரி கிளாசிக் 350 அல்லது மீட்டியார் மாதிரியோ வந்து வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. இதை வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து மெனோவர் பண்ணிடலாம். சிட்டிக்குள்ளே நீங்கள் எதனா ரிவர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூட நீங்கள் மெனோவர் பண்ணிடலாம். ஸோ மெயினாக அந்த பைக் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஹைட் வந்து ஒரு 5'5" to ஒரு 6 feet இருக்கீங்க. 6 feetக்குள்ளே 6 feet கூட கொஞ்சம் வேறு ஆர்னர்ஸ் வர என்னடா. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ வியூஸ் நல்லா இருக்குது, அதை காமிக்கிறது தான் வந்தான். ஸோ ஒரு 5.5 to ஒரு 6 feetக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்கள் ஃபிசிக்குக்கு இந்த பைக் வந்து நல்லா ஆப்டாக இருக்கும். அபோவ் 6 feet இருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கீங்க, நான் வந்து 6.2 அபோவ். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா சொப்பு சாமா மாதிரி இருக்குது இந்த பைக்கு. நான் பெருசாக இருக்கேன், பைக்கு சொப்பு சாமா மாதிரி இருக்குது. ஆமாம், ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஃபேட்டாக இருந்து ஷார்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஹைட்டாகவும் இருக்கீங்க, ஃபேட்டாகவும் இருக்கீங்கன்னா அந்த பைக் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும் நம்ம ஏறி உட்காந்தா. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்விங் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹோண்டா பிக்விங்கு. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் நியர்பையில் பிக்விங் ஆக்சஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, சர்வீஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நான் மெயினாக என்ஃபீல்டு எடுத்ததுக்கு அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா எனக்கு வீட்டு எதிர்க்கவே வந்து என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குது, ஷோரூம் அண்ட் சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்றது உங்கள் ஏரியாவில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பட் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா சர்வீஸ் வந்து டாப் நாச்சாக இருக்குது. ஸோ என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவியான ஒரு சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் குவாலிட்டி. அதை பற்றி நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஏன் என்ஃபீல்டுன்னு கம்பேர் பண்ணுறேன்னா, இந்த செக்மெண்ட்டுக்கான ரைட் காம்படிட்டர் வந்து என்ஃபீல்டு தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜாவா, எஸ்ஜி எல்லாம். ஸோ ஹோண்டா, என்ஃபீல்டு, ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு காம்படிஷன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே போல் கொஞ்சம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸ்பேர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. இப்போ இதே நீங்கள் ஒரு BMW, ஒரு ட்ரைம்ப்பு அந்த மாதிரி போகிறீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா BMWலாம் ஃப்ரீ சர்வீஸே கிடையாது. எல்லா சர்வீஸுமே மினிமம் 10,000 ஆகிடும், இல்லை 20,000 25,000 பில் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. பட் ஓகே, எல்லாருமே வந்து ஈஸியாக பேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30,000 சேலரி வாங்குறீங்க மந்த்லி அப்படின்னா கூட இந்த பைக்கை நீங்கள் பெட்ரோல் போட்டு அதுக்கான சர்வீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாமே உங்களால் பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அண்டு இவன் தான் ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஃபோன் அடிக்குது. அண்டு வேறு என்ன ஸோ இதுதான் கைஸ். ஸோ பெருசாக வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஃபீல் பண்ணல, என் ஃப்ரெண்டும் வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 306 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். டயர் செஷன் வந்து சொல்ல வந்துட்டேன். டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 150 செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வந்து அட்டகாசமாக இருக்குது. ரோட் கிரிப் வந்து நல்லாயிருக்கு. நான் இப்போ ஹைவேல ஓட்டுறேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஹைவேல வந்து ஒரு ஸ்லைடான ஒரு கார்னரிங்லாம் பண்ணுறப்ப அதிலேருந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லாயிருக்கு. பட் ஹேண்டில் பார் வந்து வாபிள் இருக்குது.
கண்டிப்பாக நான் அது பார்த்தேன். ஹேண்டில் பார் வந்து லைட்டாக வாபிள்ன்றது ஃபீல் ஆகுது. அதே போல் இந்த ஹோண்டா பைக்ஸு ஜாப்பனீஸில் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஹாரனை கீழேயும், ஹாரனை கீழே இருக்க ஹாரனை மேலேயும், இண்டிகேட்டர்ஸை கீழேயும் வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் லைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இண்டிகேட்டர்ஸு, டெயில் லைட்ஸு, ஹெட்லைட்ஸ் எல்லாமே எல்இடிஸ், ஆல் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து த்ரோலாம் வந்து அட்டகாசமாக இருக்குது. வெளிச்சமே இல்லாத ரோட்டில் கூட நான் ஹை பீமில் போட்டு போகிறேன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்ப்ரெட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஆஹான்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஸ்ப்ரெட் இருக்குது. பட் மிரர்ஸ் வந்து மாற்றியே ஆகணும். ஸோ எனக்கு ஷோல்டர் ரொம்ப வைடு, ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு வியூ இல்லை. ரைட் மிரர்லாம் வந்து ஒன்றுமே தெரியல எனக்கு. ஸோ மிரர்ஸ் வந்து மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வேறு என்ன கவர் பண்ணணும்? ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கவர். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வில் ஹாவ் அ கிரேட் டிஸ்கஷன் ஆன் தட் பண்ணுவோம். ஓகேங்களா?